உங்க கிணத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்க தான் இன்னும் பெரிய மெக்கானிக்கல், பயாலாஜிக்கல் பிரச்சனைகள் காத்துட்டு இருக்கு. சொல்லப்போனா முதல்ல சொன்னதை விட இது ரொம்ப மோசமானது. ஹைட்ராலஜிஸ்ட்ஸ், அதாவது நீர் வல்லுநர்கள், இத ஹைட்ராலிக் பிரஷர் டிராப்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, பயங்கரமா மழை பெய்யும்போது உங்க சிஸ்டம்ல இருக்கிற ஒரு செக் வால்வ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, மொட்டை மாடியிலிருந்து வர்ற அந்த அழுக்கு தண்ணி ஒரு சைஃபன் மாதிரி ரிவர்ஸ்ல வந்து உங்க கிணத்துல இருக்கிற நல்ல தண்ணிய உள்ள தள்ளிரும். ஒரே நிமிஷத்துல வருஷக்கணக்கா நீங்க பாதுகாத்த கிணறு நாசமாயிடும். இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க கிணத்தோட சுவர்ல உங்க பம்ப் மேல எல்லாம் கருப்பு கலந்த பச்சை நிறத்துல கொழ கொழன்னு ஒரு பாசி மாதிரி படலும். இதத்தான் வெல் ராட், அதாவது கிணறு அழுகல்னு சொல்றோம். ஆக்சிஜன் நிறைய இருக்கிற அந்த அழுக்கு தண்ணி இருட்டான கிணத்துக்குள்ள போகும்போது இந்த ஆபத்தான பாக்டீரியா வளர்றதுக்கு ஒரு சூப்பரான இடமா மாறிடுது. இது ஒரு தடவை வந்துட்டா இத முழுசா கிளீன் பண்றது கிட்டத்தட்ட அசாத்தியம், செலவும் தாங்க முடியாது. இது உங்க பிரச்சனையோட நிக்காது. நிலத்தடி நீருங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. எல்லா கிணறும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகிருக்கும். உங்க கிணத்துல நீங்க கலக்கிற நச்சு மெதுவா பரவி உங்க பக்கத்து வீட்டு கிணறு, தெருவுல இருக்கிற எல்லா கிணத்தையும் பாதிக்கும். நீங்க செய்யற ஒரு தப்பு ஒரு ஊரோட தண்ணி ஆதாரத்தையே கெடுத்துடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நிலத்தடி நீருங்கிறது ஒரு பொதுச்சொத்து. ஐயோ, இவ்ளோ பிரச்சனையான்னு பயப்படாதீங்க. நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அதுவும் நம்ம கையிலே இருக்கு. ரொம்ப சிம்பிளான, ஆனா சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான வழிமுறை இருக்கு.